ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீப்ஸ் தமிழ் கிச்சன் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே விலாகிங் பார்க்க போகிறேங்க. ஸோ எல்லாத்துக்கும் பிலேட்டட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் குக்கிங், அப்புறம் க்ளீனிங், அப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் வந்து பியூட்டி சேனலுக்கு 2 வீடியோ ஃபிலிம் பண்ணிட்டேன். ஸோ அது ரெண்டையுமே எடிட்டிங் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் வந்து அது பப்ளிஷ் ஆச்சுன்னா நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது தான். ப்ராப்ளி நாளைக்கு காலையில் ஒன்று, இல்லைனா இன்றைக்கி நைட் ஒன்று, நாளைக்கு ஈவினிங் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம மிதுன் குட்டி வந்து கமந்துட்டார். ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன், ஃபஸ்ட் டைம் கம்மும் போதே ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதை ஃபிலிம் பண்ணிட்டேன். அம்மா பாருங்கடி, அம்மா பாருங்க. பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் கம்ந்த உடனே அம்மாவோட அண்ணாவோ தம்பியோ தாய் மாமா வந்து தேங்காய் சுற்றி போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாங்கியம்னு சொல்லலாம். அதனால் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னென்னா, மிதுன் வந்து கம்ந்துட்டார். பேர் நிறைய மிதுன் காமிங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. டெஃபினட்டாக காமிக்கிறேங்க. அவனுக்கு 5 months வந்து பிறந்ததுக்கப்புறமா உங்கள் எல்லாத்துக்கும் மிதுனை வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். அது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் என்ன பேசினா போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனிவேஸ், அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஓகே, நான் வந்து பிறந்தது வளர்ந்தது பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பவானி அப்படின்ற ஊர். ஸோ இந்த பவானியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் கிச்சன் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, தீபா சுரேஷ், அவங்க பிறந்தது அங்கே தான் அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாங்க, அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ பவானி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூடுதுறை அப்படின்ற ஒரு சிவன் கோவில். ஸோ இந்த பக்கம் காவேரி, அந்த பக்கம் பவானிங்க. ஸோ இந்த 2 ஆறுமே கூடுற இடத்துல அந்த கோவில் இருக்கிறதுனால அந்த கோவிலோட நேம் வந்து கூடுதுறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப பெரிய சிவன் கோவில், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். ஸோ அவ்வளோதாங்க, தேங்காய் சுற்றியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும். இப்போ நான் வந்து பவானி போய் ஆர்டர் பார்க்கணும். ஸோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியே இல்லை, அணையை திறந்து விடுங்கன்னு நம்ம மக்களெல்லாம் அவ்வளோ போராட்டம் பண்ணி எதுவுமே நடக்காத இந்த சிச்சுவேஷனில் கடவுளாக பார்த்து எல்லா பக்கம் மழை பெய்ய வச்சு அணையெல்லாம் நிரம்ப வச்சு இப்போ வந்து தானாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர மாதிரி இயற்கையாகவே நடந்துருச்சு. ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நான் நிறையா தடவை சாமியை கும்பிட்ருக்கேங்க மழை பெய்யணும்னு சொல்லிட்டு. மழையே பெய்யறதில்ல. நாம் ஓகே, நம்மளுக்கு அப்புறம் வர ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னு நிஜமாக நிறையா தடவை நான் திங்க் பண்ணியிருக்கேன். சாமி கூட கும்பிட்ருக்கேன். அதனால தான் விகாஷ் நீ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னு எனக்கு கேட்பான், மம்மி நீங்கள் என்ன சாமி கும்பிட்டீங்களா இன்றைக்கி மழை வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ என்னென்னா, காவேரி ஆறு பவானி ஆறு ரெண்டுமே ஃபுல்லாகி பயங்கரமாக, அதாவது கர்நாடகாலேருந்து மழை பெஞ்சு காவேரி மேட்டூர் டேம் திறந்து விட்டதுனால காவேரி ஆற்றுலையும், கேரளா நிலையா மழை பெஞ்சு பவானி டேம் நம்பினதுனால பவானி ஆற்றுலையும் ஃபுல்லாக தண்ணி போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 monthக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சிங்கப்பூர்லேருந்து வந்ததுலேருந்தே அது கிட்டத்தட்ட 2 yearsஸாக தண்ணியே கிடையாது. அந்த ஆறு சுத்தமாக வறண்டிருந்தது. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி போகுது தண்ணி. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக இன்றைக்கி போக போகிறோம். அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஓகே, ரைட்ல போட்டா சரி. ஐயோ ஆனந்தம். சாமி இதெல்லாம் கம்மி. இன்னும் அங்க பாருங்க, இங்க பாலத்துல பவானி ஆத்துலயா, பாலத்துல கேஷ்னி சே ஹலோ. நான் எடுத்துட்டுமா காரை, இந்த நீ எடுத்துக்கணும். ஓகேங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன காவேரி ஆறு. பார்த்திங்கன்னா பயங்கரமாக கரை புரண்டு ஓடுகிறது. நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் பக்கமாக இருந்து உள்ள வந்து பார்த்துட்ருக்கோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பிரிட்ஜ் பக்கமாக போயிட்டு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ அங்கேருந்து வியூ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு காவேரி ஆற்றுல வந்து கால் நினச்சி, ஸோ கொஞ்சமாக கால் நினச்சிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடலெல்லாம் அலை அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அலை அடிக்குது. ரொம்ப சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பிரிட்ஜ் பக்கம். ஸோ இது ஆக்சுவலாக பவானி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரிட்ஜு. ஸோ இது வந்து பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜு, புதுப்பாலம் சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இங்கே இருக்குது, ஏன்னா தண்ணியை பார்க்குறதுக்காக தாங்க. ஸோ வந்து இந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நான் இப்போ ஃபிலிம் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காவேரி தாயுடைய ஒரிஜினல் முகம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு வியூங்க. ஸோ அப்பா சொல்லுவார், ஆக்சுவலாக அவர் சின்னதாக இருந்தபோது வருஷத்தில் ஒரு 9-10 மாதத்துக்கு இப்படி தான் ஆறு ஃபுல்லாகவே தண்ணி போகுமா. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு 9-10 மாதம் போகலனாலும் பரவாயில்லைங்க, வருஷத்தில் ஒரு 4-5 மாதம் இப்படி போச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். பட் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஆற்றுல வந்து இந்த அளவுக்கு தண்ணி போய். எப்போ பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்குங்க. அந்த பக்கம் டவுன்லேருந்து இந்த பக்கம் டவுனுக்கு நீங்கள் நடந்தே க்ராஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு வற்றி போயிருந்தது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ தண்ணி இருக்கிறது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதமாக அந்த மாதிரி தண்ணி போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மரம் வந்து முக்கால்வாசி மூழ்கிடுச்சு, அந்தளவுக்கு தண்ணி போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காவேரி ஆறு. நெக்ஸ்ட்டு வந்து நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவானி ஆறு பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா அது முன்னாடியே, இங்கே வந்து கூடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான சிவன் கோவில். ஸோ அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இங்கே தான். ஸோ இங்கே இருந்து நம்ம ரைட் சைட் போனோம்னா பவானி ஆறு. ஸோ கோவிலுக்கும் லெஃப்டில் வந்து காவேரி ஆறு இருக்குது, ரைட்டில் வந்து பவானி ஆறு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ ரைட் சைட் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா நிறையா டவுனு வில்லேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த பிரிட்ஜஸ் தான். நிறையா பிரிட்ஜ் இங்கே இருக்குது. அதில் ஒரு பிரிட்ஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய அப்பாவும் விகாஷ்னியும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க தண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நாமளும் போவோம். மேகம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கருக்கரன்னு இருக்குது, சூப்பராக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பவானி ஆறு. ஸோ அதை வந்து பெரியாறுன்னு சொல்லுவோம், இதை வந்து சின்ன ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆறை விட இது வந்து கொஞ்சம் சின்னது தான். ஸோ இங்கேருந்து வர தண்ணி வந்து பவானி சாகர் டேம்லேருந்து வருது, அங்கே காவேரி ஆற்றுக்கு மேட்டூர் டேம்லேருந்து வருது. எப்படி இருக்கு ரிவர்? பறந்துக்கிருந்து பேராஷூட் மாதிரி போயிடாத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி வந்து நீங்கள் பவானி அப்புறம் வந்து காவேரி ஆறு பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரம்மா. எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 7 o'clock ஆகிடுச்சு. ஆக்சுவலாக திடீர்னு ஈவினிங் கிளம்புறதுனால 4 o'clock எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடல. ஸோ அதனால் வந்து பப்ஸு அப்புறம் பஜ்ஜியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டின்னருக்கு நாங்கள் இன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா வீட்டில் தான் சாப்பிட போகிறோம். என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பூரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மாவெல்லாம் முன்னே பிசைஞ்சு வச்சாச்சு, இது வந்து சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா அம்மா வந்து சூப்பராக சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க. கமன்னு பயங்கரமாக மணக்குது. எனிவேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க அம்மாவோட டிப்பிக்கலான தமிழியன் கிச்சன்னு சொல்லலாம். அங்கே கொஞ்சம் டேமேஜ் இருக்குங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு வீடு கட்டி, 23 years 24 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பழைய கிச்சன் தான். எனிவேஸ் அம்மா வந்து ரெனோவேட் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ சீக்கிரமாக பண்ணிடலாம். ஓகேங்க, ஸோ சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பக்கத்தில் பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. தீபா வந்து பூரி போடு அப்படின்ற மாதிரி அம்மா வந்து பூரி கட்டை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வழக்கம் போல் அம்மா வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி பிஸியாக பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ பூரி போட போகிறேன். போட்டுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. ஸோ பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் வந்து கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. ஃபேமிலிக்கே பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். டெய்லியுமே கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம்.
ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் என்னோடய தம்பி உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். எல்லோரும் வந்து டிவி பார்த்துட்டே இந்த பூரியையும் சிக்கன் கிரேவியும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.